ப்ராடக்ட்ஸ் வழங்கும் விவாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ் உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ் இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஃபேவரட் சிங்கர் ரவுண்டில் அடுத்தபடியாக நம்ம ஆஷா வந்து பாட்டு பாட போகிறாங்க. யார் அவங்களுடைய ஃபேவரட்டான சிங்கர்னா உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் எங்களுடைய ஃபேவரட் சிங்கரான நம்ம சித்ராமாவுடைய அழகான பாடலில் பாட போகிறாங்க. நின்னு கோரி வரீங்களா? வாங்க ஆஷா, லெட்ஸ் வெல்கம் ஆஷா. வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். ஆஷா ரொம்பவே க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ அக்கா. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேவரட் சிங்கர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நிறையவே பிடிக்கும். ஏன் அந்த காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அவங்க பாடும்போது ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அது ரொம்பவே பிடிக்கும். நிறையா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் சித்ராமாவோடது. நிச்சயமா அவங்க எல்லாருடைய ஃபேவரட். ஓகே, நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்றது நம்மளுடைய ஜட்ஜஸை கேட்கலாம். பிரசன்னா சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்ல சிங்கர் ஆஷா. லாஸ்ட்டு ஒரு நல்ல சாங் பாடுறீங்க, எனக்கு ரொம்ப ஞாபகமாகவே இருக்குது. அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் 8 மார்க்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இல்லை? அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே சசரீரி ககரீரின்னு வரும்ல, எடுத்தோடனே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுகலை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரீ வர்ணம், அந்த ரீ இல்லை பாடுங்க. நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். வந்துருச்சு. நீங்கள் கற்றுக்குறீங்களா கர்நாடிக்? இந்த வர்ணம் நின்னுக்கு ஒரு வர்ணம் கற்றுருக்கீங்களா? அதே தானே இது கிட்டத்தட்ட. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கணும். கர்நாடிக் தெரிஞ்சனால கற்றுக்கிட்டனால உங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கும். வெளுத்திருக்க வெளுத்திருக்க இக்க இக்கு வரணும். தவம் இருக்க இக்கு வரணும். எழுத்திருக்க தவம் இருக்க கன்னு பாடிட்டீங்க. பாடுங்க அந்த லைன். உனக்கென தவம் இருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க திருக்க இக்கு வரணும்.
இதழ் மட்டும் வெளுத்திருக்க. ஆ அதுக்கு தான் இக்கு. அதெல்லாம் க்ளீனாக கேட்கணும். வர்ணமா வரணுமா வர்ணமா வர்ணமா அதில் உங்களுக்கு டவுட் இல்லை? ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னமோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் மாற்றிட்டீங்க. பட் நல்லா பண்ணீங்க. அது தப்பு ரொம்ப சொல்லணுன்றதுனால இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரசன்னா சார். ஆண்ட்ரியா மேம், உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது, பட் அதுக்கப்புறம் யூ மேனேஜ்ட். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களாம் பார்த்துக்கணும். ஷியோர். ஓகே, தேங்க்யூ ஆண்ட்ரியா மேம். நரேஷ் ஐயர், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஆஷா, சார். நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ரியலி லைக் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி இருந்தது பாட்டில். யூ டிட் மெயின்டைன் இட். தேங்க்யூ. அவர் சொன்ன மாதிரி இந்த சசரீதி தட் ஹேஸ் டு பி மோர் ப்ரொனவுன்ஸ்ட். டெஃபினட்டாக இந்த வர்ணம் ஆல் தட் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியல எனக்கு. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் அது நிறைய தடவை வரும் அந்த பாட்டில். ஸோ ஒருக்கா நமக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆகி நம்ம பிடிக்கணும். தட் நெக்ஸ்ட் அந்த தப்பு நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஷியோர். திங்க் அந்த சரணத்தோட லாஸ்ட் போர்ஷனில் யூ குடன்ட் ரீச் தேர். ஸோ ஆல் திஸ் டெஃபினட்டாக நிறைய தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போவே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இனிமே இட் இஸ் கோயிங் டு பிகம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ இட்ஸ் அ டீசென்ட் ரெண்டிஷன். ப்ளீஸ் ஒர்க் ஆன் தீஸ் திங்ஸ். ஓகே, ஷியோர் சார். த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ நரேஷ் ஐயர். ஸோ ஷியாமலா மேம், நீங்கள் சொல்லுங்கள், ஆஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரிஹர்சலில் அவங்க இதை விட நல்லா பாடினாங்க. அப்புறம் இதே கரெக்ஷன்ஸ் அப்போ என்ன அந்த ரிஹர்சல் நடக்கும்போதே நான் ஒப்சர்வ் பண்ணது, அவங்க பயத்தில் இது வருதான்ற டவுட்டில் பாடும்போது வரமாட்டேங்குது. கொஞ்சம் கேஷுவலாக பாடும்போது இது சங்கதிஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. இது கிளாசிக்கல் பேஸ்டு ராகம் பேஸ்டு சாங். கொஞ்சம் ஒரு மனசு டைட் ஆகும்போது வரமாட்டேங்குது. த சேம் ப்ராப்ளம் இப்போ அதே தான் நடந்துருச்சு. பட் மெயின் ரிஹர்சலில் நல்லா பாடினாங்க. எஸ், தேங்க்யூ மேம். ஆஷா அம்மா, உங்கள் பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ்? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பாடும்போது நல்லா பாடினா, டேக்கில் பாடும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டா மேம் சொன்ன மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா இந்த பெர்ஃபார்மன்ஸ்? இதை பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இன்னொரு பிடிச்சிருந்துருக்கும். ஓகே, ஸோ உங்கள் மம்மியே ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் அழகாக பாடியிருக்கீங்க. எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். நரேஷ் ஐயர், உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஃபார் ஆஷா. சிக்ஸ். அண்ட் பிரசன்னா சார், உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஃபார் ஆஷா. 6. So total 12 points நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சூப்பர், கிரேட். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஆஷா. ப்ளீஸ் பி சீட்டட். நம்ம ஆஷா சித்ராமாவுடைய அழகான பாடல வரணும்னு அழகா மார்க்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆஷா மாதிரி பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னொரு கண்டஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜேசன் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.